ஆதாயமாக்கிக் கொள்ள இந்த உலகத்திலே நாம் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் அவர் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்வதற்காக அவருடைய பதவி, பட்டம், அதிகாரம், அந்தஸ்து எல்லாவற்றையும் குப்பை என கருதினார். கிறிஸ்து ஒருவரே தன்னுடைய வாழ்க்கையின் ஆதாரம், கிறிஸ்து ஒருவரே என்னுடைய வாழ்க்கையின் ஆதாயம் என்று அவர் நம்பினார். அதற்குரிய கைமாறை அவர் பெற்றுக்கொண்டார். இதைத்தான் 2 தீமோத்தேயு 4:7 வார்த்தையிலே சொல்கிறார். நல்ல ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு என்னுடைய ஓட்டத்தை முடித்து விட்டு வெற்றி வாங்கி எனக்காய் காத்திருக்கிறது என்று அவர் தனக்கு ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கின்ற, ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த பரலோக வாழ்வை குறித்து, விண்ணக வாழ்வை குறித்து குறிப்பிடுகின்றார். அந்த வாழ்வை அவர் ஆதாயமாக்கிக் கொண்டார். ஆகவேதான் கிறிஸ்துவில் யாரெல்லாம் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் அந்த வாழ்க்கையை, விண்ணக வாழ்வை அவர்கள் ஆதாயமாக்கிக் கொள்கிறார்கள்.